பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான வேலையில நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி ஆண்டவரோட வசனத்தை கேட்க வந்திருக்கோம். எங்க கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். சரி, இன்னைக்கு நம்ம வசனத்துக்கு போறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளோட பவுல் சீலா அவங்களோட கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். பவுல் சீலா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க சிறை பண்ணி வச்சிடுறாங்க. அவங்க அந்த ராத்திரியில அவங்க தேவனை பாடி துதிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் பைபிள்ல. அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்படி அவங்க பாடி துதிக்கும் பொழுது அங்க இருக்க சிறைவாசிகளும் அங்க கூட இருக்கவங்க எல்லாம் அதை கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்ப இத மையமா வச்சுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு முக்கியமான விஷயமா படிப்பினை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எப்படி பவுல் ஷீலா அவங்க அந்த ராத்திரியில அவங்க பாடினாங்க, அவங்களோட பிரச்சனைகள் எப்படி இருந்துச்சு, அவங்க வேதனை எப்படி இருந்துச்சு, அந்த நேரத்துல எப்படி தேவனை துதித்தார்கள் அவங்க, அதனால அவங்க என்ன நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் இந்த வசனத்து மூலம் காமிக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவனோட பேச போற விஷயம் என்ன அப்படின்னு கவனிச்சோம் அப்படின்னா, அது ஒரு ராத்திரி நேரமா இருக்கு. ராத்திரியில அவங்க துதித்து பாடுறாங்க. வசனம் வாசிப்போம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 16:25 சொல்லுது, நடு ராத்திரியிலேயே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நடு ராத்திரில அவங்க பாடி துதித்து தேவனை துதிக்கிறாங்க அப்படின்னும் போது, இந்த நடு ராத்திரி அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இருட்டான நேரம். ஒரு ராத்திரி அப்படின்றது மட்டும் இல்லாம, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அந்தகாரமா இருக்கலாம். ராத்திரி நேரத்துல ஒரு ஒண்ணும் முடியாத ஒரு நேரம், போராட்டமான ஒரு காலம், கஷ்டமான ஒரு நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கிற ஒரு இதா இருக்கு இந்த இடத்துல. சோ அதனால இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னா, இந்த நடு ராத்திரியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், சம்பவங்களும், அதுக்கு நடுவுல அந்த போராட்டங்கள், அந்த வேதனைகள், அந்த இருட்டு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் குறிக்கிற விஷயம் நம்ம பார்க்கணும். இது வெறும் ராத்திரினா ராத்திரி மட்டும் கிடையாது, அந்த போராட்டத்தை கொண்டு கடந்து போற ஒரு விஷயமா ஆண்டவர் காமிக்கிறார். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தேவன் எப்படி இறங்கி செயல்பட்டார் நமக்காக அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த ராத்திரி அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது. இந்த ராத்திரி அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது. அது இயேசு கிறிஸ்து அதிக அற்புதங்கள் செய்யறதுக்கான ஒரு நேரமா இருக்கு அப்படின்றத இங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராத்திரி அப்படின்றது ரொம்ப இருட்டான நேரம். நமக்கு நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி திகைச்சு நிக்கிற ஒரு காலகட்டமா இருக்கலாம். ஒரு வலியும் வேதனை நிறைந்த ஒரு காலமா இருக்கலாம். இந்த ராத்திரி அப்படின்றது ஒருவேளை நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் நியாயத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதே மாதிரி இந்த நேரம் எப்படின்னா, மனுஷன் நமக்கு உதவி செய்வான்னு எண்ணிக்கொண்டிருக்க அந்த நேரத்துல மனுஷ உதவியே வராது அப்படின்ற மாதிரி ஒரு இடமா இருக்கலாம். இன்னொன்னு தேவன் அவர் தனக்குரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்பொழுது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னும் போது, இஸ்ரவேல் மக்களை நடு ராத்திரி தான் எகிப்துல இருந்து விடுவிச்சு கூட்டு வராங்க அப்படின்றது வசனங்களை பார்க்கிறோம். சிம்சோன் என்ன பண்றாரு, காசால இருக்க அந்த கதவுகளை தூக்கிக்கிட்டு மலை மேல ஏறி போறாரு அப்படின்றத பார்க்கிறோம். இது ராத்திரி நடக்குது. போவாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும்போது ரூத் போய் நடு ராத்திரி அவரோட பக்கத்துல கால் அடையில் போய் படுத்திருக்காங்க. அந்த ராத்திரி நடக்கிற விஷயம், ரூத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்குது போவாஸ் மூலமாக. போவாஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு அதிசயம், ஒரு ஆசீர்வாதம் நடக்குது அப்படின்றத பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் எப்படி அவங்க ராத்திரி நேரத்துல துதிக்கிறாங்கன்ற பார்க்கிறோம். அதே இடத்துல வசனம் சொல்ற போது, மணவாளன் எப்படி ராத்திரி நேரத்துல வராங்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே ராத்திரின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு வெறும் இருட்டை குறித்து ஒரு பகல் ராத்திரின்னு சொல்ற மாதிரி ராத்திரி மட்டும் இல்லாதபடிக்கு, ராத்திரின்றது பல சிச்சுவேஷன், போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலமா இருக்கலாம், வேறு நிறைந்த ஒரு இடமா இருக்கலாம், வேற என்னன்னு வழி தெரியாத ஒரு இடமா இருக்கலாம். அந்த மாதிரி காலங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இவங்க இருந்தாங்க, இவங்க கிட்ட இருந்து அந்த என்ன நம்ம கத்துக்கணும்ன்றது அதோட காமிக்கிறார். அப்ப பார்க்க போற என்ன அப்படின்னா, நள்ளிரவுல உங்கள் விசுவாசம் உண்மையானது என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்ப எப்போ ஒரு போராட்டம், ஒரு வேதனை, ஒரு இருட்டு, திக்குமுக்கு ஆடி நம்ம ஒண்ணும் தெரியலையே, அந்த ராத்திரில என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்னோட வாழ்க்கையே இருட்டாகி போச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த நேரத்தை தான் உங்களோட விசுவாசம் என்னன்றது உண்மையான தன்மையை நீங்க அறிஞ்சுக்க முடியும். வாசிப்போம். யோபு 13ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக
ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். யோபு கதையில பார்த்தோம்னா, யோபு நல்லா இருந்தாரு. அருமையா தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு ஒரு மகனா இருந்தாரு. எல்லாம் தேவனுக்கு பயந்து செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு காலம் வருது. அந்த காலத்துல அவர் மிகவும் தள்ளப்பட்டு, மகன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போறாங்க. வேலைக்காரங்க எல்லாம் இதாயிடுறாங்க. அவர் சொத்து பத்து எல்லாமே நாசமா போயிடுது. நடுத்தெருவுக்கு வந்து நிக்கிற மாரி நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் உடம்புல பலவிதமான வேதனைகள், கொப்பளங்கள் வருது. அத ஓட்ட எடுத்து சொரிஞ்சுகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற அவர் சொல்ற இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் இங்க சொல்றாரு. அப்ப இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இதுதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கண்டிப்பா நம்ம யோபு மாதிரி நம்ம நிலைமை போகாது. கண்டிப்பாக தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்காரு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வராதபடிக்கு. ஆனா கர்த்தர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த மாதிரி விசுவாசத்தோட நம்ம இருக்கணும் அவர் மேல அப்படின்றத இந்த மாதிரி இருட்டான ஒரு அழிந்து போன ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா வந்து நமக்கு திக்குமுக்கு ஆடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு மத்தியில தான் உங்களோடும் என்னோட இந்த ஃபெய்த், இந்த விசுவாசம், நம்ம கர்த்தர் மேல வச்சிருக்க விசுவாசம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ரியல் ஃபெய்த் என்ன பண்ணணும்னா எந்த மாதிரி ஆஹ் நமக்கு தேவையான ஒரு சுச்சுவேஷனே இல்லாத மாதிரி நமக்கு சுத்தமா ஒத்தே போகாத ஒரு இடத்துல இருக்கும்போது கூட அந்த ஃபெய்த் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஆண்டவர் இங்க காமிக்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் யோபு சொன்னது போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கூட நான் தேவனை விட மாட்டேன், அவர் என்னை பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசம் இருக்கணும்னு சொல்லி இங்க யோபு பேசுறதை நீங்க பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா பிரதர், இந்த ராத்திரி, இந்த போராட்டத்துல, அந்த காலத்துல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய மேல வச்சிருக்க விசுவாசத்தை விட்டுறக்கூடாதுன்றதுக்கு ஆண்டவர் எடுத்துக்காட்டா சொல்றாரு. அதே மாதிரி ஒரு வசனம் வாசிப்போம். ஆபக்கூப் 3ஆம் அதிகாரத்துல 13, 18 வசனத்தை வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். அப்ப எந்த நன்மையுமே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சாலும், இல்ல நான் எந்தவித ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கல அப்படின்னு நம்ம சொன்னாலும், அதற்கும் மேலாக அது எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவை இயேசுப்பா தான் அப்படின்னு சொல்ற அந்த விசுவாசத்தை காட்டுற மாதிரி தான் அந்த வசனம் இருக்கு. அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உதக்கூட போனாலும், ஒலிவு மரத்தின் பழம் நட்டு போனாலும், வயல்கள் தனித்து போனாலும், விளையற்று போனாலும், என்ன விஷயங்கள் நடந்தாலும், தொழுவத்துல மாடு இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்ற அந்த இருதயம் வேணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புறாரு. இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கும்போது விஷயம் வரும். எப்ப நம்ம வாஞ்சியா இருக்க முடியும்? அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை நேசிக்கும் பொழுது நம்மளால நமக்கு தண்ணியா, சாப்பாடா, வேற என்ன எதுவுமே தேவையில்லை, கர்த்தரின் கூட இருந்தா போதுன்ற அந்த மன உறுதிய ஆவியானவர் வசனமா நின்று உங்களுக்குள்ளும் பலத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. இன்னொரு வசனம் பார்க்கலாம் இதுலயே. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். அப்ப நம்மளோட போராட்டத்தின் மத்தியில், நம்ம இருட்டின் மத்தியில், நம்ம ராத்திரியின் மத்தியில், நம்மளுடைய அந்தகாரத்தின் மத்தியில் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்துலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு சில விஷயங்கள் காட்டி நம்மளை இன்னும் பலப்படுத்தி ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு கொண்டு போறாரு நம்மள. எப்படி அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த மாதிரி வர நேரங்கள்ல தான் நம்ம ஆண்டவர் மேல் இன்னும் விசுவாசத்தை கூட்டி அதை செயல்படுத்தி நடக்கிறதுக்கு பிரயாசப்படணும் அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். யோபு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவர் இதை முழுமையா நம்பினார். அவங்க மனைவி சொல்றாங்க, ஆண்டவரை தூஷித்துட்டு நீ செத்துப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோபு என்ன சொல்றாரு, அப்படி கிடையாது, கொடுத்த கர்த்தருக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல் விசுவாசமா இருக்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்ன்றத ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப இந்த ராத்திரி பவுலுக்கும் ஷீலாவுக்கும் எவ்வளவு போராட்டம், அடி வேதனைகள், செயின்ல கட்டி போட்டு அவங்க உட்கார வச்சிருக்க அந்த சிறைக்குள்ள
அவங்க என்ன பண்றாங்க, தேவனை துதித்து பாடுறாங்க அப்படின்றத பாக்குறோம். அது ஒரு ராத்திரி, அந்த அந்த நடு ராத்திரி என்ன நடக்குது அப்படின்ற சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ராத்திரி அப்படின்ற அந்த இருட்டா மட்டும் சொல்லாதபடிக்கு அந்த போராட்டம், அந்த வலி, வேதனை, யாரும் மேல் நம்பிக்கை இல்லாம யாரு என்னை காப்பாத்துவான்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது தேவன் மட்டுமே என்னை விடுவிப்பார்னு சொல்லி அவர் மேல் விசுவாசம் வைக்கிற அந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு ஆண்டவர் காமிக்கிற சிஸ்டர்ஸ். அடுத்தது மிட் நைட் இஸ் காட்ஸ் அப்பாயின்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு போராட்டம் நிறைஞ்ச அந்த இருட்டான நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அந்த காலத்தை தான் தேவனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்றத பார்க்கலாம். இப்ப யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்ப ராத்திரி நேரம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ஒரு வீக்னஸ் மாதிரிதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல்ல நம்ம வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்த்துருவோம், எல்லாம் செஞ்சுருவோம். ஆனா ராத்திரிங்கும் போது அந்த இருட்டு இருக்கும், நம்மளோட பார்வை அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம மைண்டே அப்படி இருட்டு கொண்டு வந்துடும். சில விஷயம் நிறைய மைண்ட்ல ஓடும், சில விஷயம் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவரோட நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த இருட்டுலயும் அந்த நேரத்திலையும் அந்தகாரமான நேரத்திலையும் கூட கர்த்தருடைய வேலையா இருக்கு அப்படின்றது இங்க காமிக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி காரியங்கள், இப்ப நான் வெறுமனே இருட்டப்பட்டு பேசல, திருப்பியும் அந்த மாதிரி ஒரு சோதனைக்குரிய நேரங்கள்லயும் கஷ்டமான நேரங்களையும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது கர்த்தர் நமக்காக இறங்கி போராடுவார்ன்றத இங்க பாக்குறோம். எப்படி இஸ்ரவேல் மக்களை அடைத்து வச்சு அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்க அந்த பார்வோனோட வீட்டுல இருந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க பாக்குறோம். அப்ப அங்க தலைப்பிள்ளைகளை எப்படி கொன்றாரு, அங்க ஆண்டவர் எப்படி சங்காரம் பண்ணி வெளியே கூட்டு வர்றாரு அப்படின்றத இங்க நம்ம எக்ஸாம்பிளா பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இது மட்டும் தான் நடந்துச்சா? இன்னொரு விஷயம் நடந்துச்சு என்னன்றதை பார்க்கணும். நிறைய நடந்திருக்கு, அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ரூத் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு. ஆமென். ஆமென். அப்ப ரூத்தோட வாழ்க்கை அப்படியே போயிடாதபடிக்கு அவங்க மாமியாரோட அவங்க ஊருக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கணும், அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள நடக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்றாரு, அந்த நிலை கவனிச்சீங்கன்னா பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு அப்படின்னு சொல்றது போல. அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, ரூத் அந்த இடத்துல அனுப்பி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல செய்யறாரு அப்படின்றத பாக்குறோம். அப்ப கர்த்தருடைய வேலையா இருக்கு இந்த நேரங்கள்ல அப்படின்றத பாக்கணும். அடுத்தது மத்தேயு 25:6 வாசிப்போம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். அப்ப கவனிப்போம். இங்க நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா, மணவாளன் வரான்னு சொல்லி அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, அவங்க கண்ணி அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, விளக்கு கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மணவாளன் வருவார். அப்ப இன்னும் வரலையே உட்காந்துட்டு போது திடீர்னு ராத்திரி வராரு. அப்ப வரும்போது ஆயத்தமா இருக்கவங்க உள்ள போறாங்க அப்படின்றது நம்ம பசங்களை வாசிக்கலாம். அப்ப ஆயத்தமான உள்ள போகும்போது இங்க என்ன நடக்குது, ஆண்டவரோட வருகையை குறிச்சு இங்க சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கதையை நம்ம இங்க பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப ஆண்டவரோட வருகை எப்படி இருக்கு, இந்த இடத்துலயும் ராத்திரி வருகிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நடுராத்திரியிலே இந்த விஷயம் நடக்குது. அப்ப அவரோட விஷயம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல நடக்கிற காரியத்தை இங்க நடுராத்திரியிலே அப்படின்னு காமிக்கிறாங்க. நடுராத்திரி அப்படின்றது வெளிச்சமா இருக்காது, ரொம்ப இருட்டான இடம், மோஸ்ட்லி முழிச்சிருக்க மாட்டாங்க, தூங்கக்கூடிய ஒரு விஷயம், அசதியா இருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்துல வருவார் அப்படின்றது. அப்ப என்றைக்கும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, விசுவாசத்தோட என்றைக்கும் அவரோட வசனத்தை மனசில் தாங்கி ஆவியின் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கணும்ன்றது முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம எதிர்பாராத அந்த நேரத்துல கர்த்தர் வரும்பொழுது நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகள் போல நம்ம உள்ள நுழையிறதுக்கு ஏதுவா இருக்கும்ன்றத கர்த்தர் காமிக்கிறோம் சிஸ்டர்ஸ். அப்ப இந்த மாதிரி கர்த்தர் அந்த ராத்திரி நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில், அந்தகாரமான நேரத்தில், எதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய வேலைகளை கர்த்தர் என்னென்ன விஷயங்கள் செய்யறாருன்றத நம்ம பார்த்துட்டோம். சரி, அடுத்தது பவுஷீனாவை கட்டி போட்டிருக்காங்க, அவங்க பாடி துதிக்கிறாங்க. அந்த துதி என்ன பண்ணுது, அந்த ஆராதனை சங்கிலிகளை விட வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி ஸ்துதி வல்லமை உள்ளதா இருக்கு அப்படின்றத வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 22 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த
அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, நமக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொன்னது போல இங்க அவங்க என்ன பண்றாங்க, பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இங்க பாடின ஜென்ரலா சொல்ற மாதிரி ஒரு பாடல்ல பாடி நம்ம துதிக்கிறது அப்படின்ற விஷயம் இல்லாதபடி இருதயத்தின் மூலமா கர்த்தரோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உங்கள் இருதயத்திலிருந்து நீங்க பாடுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி இங்க பாக்குறோம். அப்ப கர்த்தர் மேல் வாஞ்சியா இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க செய்யும் பொழுது அவங்களுடைய எதிரிகளை கர்த்தர் இறங்கி அவங்க வெட்டுண்டு செய்யற மாதிரி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி வெட்டுக்கிட்டு ஒருவரை ஒருவர் எலும்பிட பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் சொன்னது போல கர்த்தர் இங்க யுத்தம் செய்யறதை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மளுடைய இருட்டான நேரத்துல, நம்மளுடைய போராட்டத்தின் மத்தியில, நம்மளோட அந்தகாரமான வேலையில நமக்கு என்னன்னு செய்ய போறோம்னு தெரியாத இந்த காரத்தின் மேல கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்து அவரை துதித்து பாடி அவர் சொன்ன வசங்களுக்கு கீழ்ப்படியும் போது எப்படி பவுலும் ஷீலாவும் துதிச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம துதித்து பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்றத இங்க அருமையா காமிக்கிறாங்க சிஸ்டர்ஸ். இதை கர்த்தர் நமக்கு யுத்தத்தில் இது எப்படி செய்யணும்ன்றத நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய சோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டு அவர் மேல் விசுவாசமா இருந்து அவர் மேல் அன்பை காட்டுற மாதிரி வசனங்கள் வாசிச்சு ஆவியின் கனியை கொடுத்து அடுத்த மக்களுக்கு ஆண்டவரப்பட்டு உபதேசம் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம என்றைக்கும் ரெடியா இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றத இங்க பாக்குறோம். அதே மாதிரி ஒரு சிறைச்சாலை மனுஷங்களை அமைதியாக்கிடுமா அப்படின்னு கேட்டா ஆக்காது. யார் என்ன மாதிரி மனுஷங்களை, தேவனோட பிள்ளைகளை. அப்ப பவுலும் ஷீலாவும் சிறையில போட்டாங்களே, அடி வெளுத்துட்டாங்களே, கையில கட்டி போட்டாங்களே, விலங்கு போட்டாங்களேன்னு சொல்லி அவங்க சோகத்துல அழுகையின் கண்ணீரிலும் இல்லாதபடி அவங்க எப்படி ஆண்டவரை துதிச்சாங்கன்றதுக்கு ஏதுவாக இப்ப இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், விலங்குகள், இந்த மாதிரி நல்ல பல விதமான விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுன்றத ஆண்டவர் கத்துக் கொடுக்குறாரு. போராட்டம் கண்டிப்பா இருக்கும் இருக்கு. அந்த போராட்டத்தின் மத்தியில கர்த்தரை பிடித்துக் கொண்டு நடக்கும்போது கர்த்தர் அந்த விடுதலை கொடுப்பாரு. எல்லாம் நன்மைக்காக தான். நம்மளுக்கு அழகா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு இப்படிதான் இருக்கும், உங்க ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு பொய் சொல்லி இருக்கிற விஷயம் கிடையாது. கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அது வெறுங்கையோட அனுப்பக்கூடிய கர்த்தர் கிடையாது. அதே நேரத்துல சில விஷயங்கள் நம்ம தாண்டி வரணும், நம்மளை ஒரு நல் வழியில் நடத்துறதுக்காகவும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு மெச்சூர் கிறிஸ்டியனா நடக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஆனா அதை கர்த்தரின் மூலமாக வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டு ஒரு மெச்சூர் கிறிஸ்டியன்ஸா நம்ம நடந்துக்கிறது நம்மளோட முக்கியமான பொறுப்பா இருக்கு இந்த இடத்துல. அப்படி வாசிக்க போனோம்னா எரேமியா 20ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. ஆமேன். அப்ப ரொம்ப அருமையா கவனிச்சு அவசரம் சொல்லுங்க. ஒருத்தர் சத்தியத்தை அறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சும்மா மூடிலாம் வைக்க மாட்டாங்க. அதை கண்டிப்பா ஆண்டவரை பற்றி சொல்லி அடுத்தவங்களுக்கு அந்த வசனத்தை பற்றி சொல்லி ஆண்டவரோட இரக்கத்தையும் அன்பையும் காட்டி அந்த வசனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதுவா இருக்கும். இன்னைக்கு இதுதான் நம்ம பண்றோம். வசனத்தை அறிஞ்சவங்க இதை கேட்க 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 போய் ஒருத்தவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றதா இருக்கட்டும், அவங்களுக்காக ஜெபம் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ள வருது. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை அறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு கர்த்தருக்கு அவருடைய பிள்ளைகள் நம்ம அழைத்து வர்றது முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி இங்க ஆண்டவர் காமிக்கிறார். வாசிப்போம். சங்கீதத்துல 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அது எப்படி அவர் என் வாயில் இருக்கும்? சும்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்ற விஷயமா?
கிடையாது. இன்னைக்கு என் அப்பா எனக்கு நன்மை செஞ்சிருக்கேன் என்ன போய் அடுத்தவங்க நான் போய் சொல்ற விஷயமா இருக்கும். ஆண்டவர் எனக்கு முன்னாடி நன்மை செஞ்சிருக்காரு, என் வாழ்க்கையை மாத்திருக்காரு, நான் குடிகாரனா இருந்தேன், நான் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், நான் அந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், இருந்து என்னை மாத்தி கொண்டு வந்திருக்காரு சொல்லி அவருக்கு சாட்சியா வாழ்ந்து அவரோட புகழை சொல்றதுதான் இப்படி அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்ற விஷயமா இருக்கு சிஸ்டர். அப்ப கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்திருப்பேன். எப்பயுமே உங்களோட வாய் அடைக்கப்படாது. கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்த வாய் அவங்க வாய் என்னைக்கு அடைக்கப்படாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னைக்கும் அவரோட வார்த்தையை சொல்லி அடுத்தவங்களுக்கு பிரதிமதி சொல்லி நமக்கு நாமளே வசனங்களை வாசிச்சு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தர் இதை விரும்புகிறார். இத பவுலும் ஷீலாவும் பண்ணாங்க. அவங்க அந்த ராத்திரி அடைப்பட்ட நேரத்துல அவங்க வசனங்களை வாசி என்ன பண்றாங்க, அவங்க பாடி கொண்டிருந்தார்கள்ன்றதை நம்ம பார்க்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தை வாசிப்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். ஆமென். அப்ப இதை குறித்து அவங்க பயந்தாங்களா? அவங்க அடிச்சு போட்டிருந்தாங்க, அடிச்சிருந்தாங்க, சில அவங்க போய் விலங்கு போட்டு வச்சிருந்தாங்க பவுலும் ஷீலாவும். ஆனா அவங்க அதுக்கெல்லாம் பயந்துட்டாங்களா? அங்கேயும் சேவர்கள் இருந்திருப்பாங்க, ஆளுகள் இருந்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் அடிச்சிருவாங்க, குத்திடுவாங்க, மிரண்டுருவாங்கன்னு சொல்லி பயந்தாங்களா? கிடையாது. அவங்க இதுக்கெல்லாம் பயப்படல. அவங்க சொன்ன விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னு சொல்லி அவங்க வாயை அடைக்க முடியாத அளவுக்கு அவங்க பாடி துதித்தார்கள்ன்றதை பார்க்கணும் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒருவேளை ஒரு ராத்திரியோ, ஒரு இருட்டோ, ஒரு அந்தகாரமோ, ஒரு போராட்டமோ, ஒரு கஷ்டமோ நமக்கு எதிராக நிக்குதா? பயப்படாதீங்க. கர்த்தரை பாடி துதிக்க நீங்க ரெடியா இருங்க. இது உங்களுடைய இண்டிவிஜுவல் பிரேயர்ல வச்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். போங்க, எத்தனையோ பிரேயர்ஸ் நம்ம போறோம், நிக்கிறோம், ஃபேமிலியா பண்றோம், ஒரு வீட்டுக்குடிகள் பண்றோம், எல்லாம் பண்ணாலும் இண்டிவிஜுவல் பிரேயர்ல தயவு செய்து ஒரு கொஞ்ச நேரம் நம்ம டைமை கர்த்தருக்கு ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல நீங்க பாடுங்க, துதிங்க, கத்துங்க, அழுங்க, பைபிள் வாசிங்க, எல்லாம் பண்ணுங்க. அவருக்கும் உங்களுக்கும் நடக்கிற அந்த அருமையான உறவுக்குள்ள அடுத்த ஆள் வர்றதுக்கு என்ன நியாயம்? கர்த்தருக்கு முன்பாக நீங்க உங்களை தாழ்த்தி அவரோட அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றத நாங்க பார்க்கணும். இது இனி கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். இதை எப்படி செய்யணும், எப்படி இவங்க எல்லாம் பண்ணாங்க, அந்த பைபிள்ல இருக்கவங்க எல்லாம் இந்த ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, எப்படி அவங்களோட வலி இருந்துச்சு, எப்படி அவங்க வேதனை இருந்துச்சு, என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாங்க, அவங்க எல்லாம் எப்படி கர்த்தரை விசுவாசிச்சு துதித்தார்கள்ன்றத என்னைக்கு கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். அதே மாதிரி பவுலுக்கு அவங்க பாடுறாங்க. இந்த பாடல்களை வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல அப்படின்னு கவனிக்கும் போது, இது பாடல் அப்படின்றது வெறும் பாட்டை மட்டும் சொல்ற விஷயம் கிடையாது. அவங்க உள்ளம் மகிழ்ந்து தங்களை சுத்திகரித்து தங்களுடைய நாங்க ஒண்ணுமே இல்லைன்றதை விசுவாசிச்சு அதை கர்த்தர் பலனுள்ளவரா இருக்காருன்னு சொல்லி அவரை விசுவாசிச்சு அவரை போற்றி துதிக்க விஷயமா இதை நாங்க பாக்குறோம். அதாவது இன்னைக்கு நம்மளோட வாயில அதிகமா வர விஷயம் என்னன்னா, முணங்குறோம், நம்ம நிறைய புலம்புறோம், நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ நான் நல்லா இருந்திருப்பேன், எனக்கு இப்படி ஆகி போட்டேன், இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, புலம்பிக்கிட்டு இருக்கோம். இது தவறான விஷயமா இருக்கு. இது கர்த்தருக்கு பிடிக்காது. என்னைக்கும் சந்தோஷமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கோம்னு சொல்லி கர்த்தரோட விருப்பமா இருக்கு. அப்ப வாசிப்போம். சங்கீதம் 100ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 100:2. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆமென். அப்ப மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, எப்படி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்? முழு மனதோடும் கர்த்தருக்கு மேல் விசுவாசமா இருந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடி என்ன பண்றோம்? இன்னைக்கு ஆனந்த சத்தோட சந்ததி முன் பாருங்கள் சொன்னது போல அவர் என்றுமே அவரை துதித்து கொண்டிருக்கணும்ன்றத நம்மள மன சந்தோஷத்தின் மூலமாக நம்மளோட ஆக்டிவிட்டி மூலமாக கர்த்தரை என்ன பண்ணணும்? முழு மனசோட அவருக்கு நன்றி செலுத்துன்றதான் இங்க பாக்கணும் சிஸ்டர்ஸ். இது மட்டும்தானா அப்படின்னு கவனிக்கும் போது இன்னொரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமென். அப்ப நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு உலக பிரகாரமா பாடுற நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள பாடல்களா வசனத்தின் நிமித்தமா இருக்க வார்த்தைகளை எடுத்து இன்னைக்கு கவனிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு 3 கடவுள்ன்ற மாதிரி நிறைய பாட்டை உள்ள திரிச்சு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாதபடிக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு என்ன எதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் பாடுற பாடல்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதை உணர்ந்து தயவு செய்து பாடுங்க. ஏன்னா சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாடல்கள்னாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு அப்போ பாடல் பாட்டா இருக்கட்டும், வசனங்களை வாசிச்சு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அதை தியானம் பண்ற விஷயமா இருக்கட்டும், குடும்பத்திலயோ இல்ல பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள பேசுற விஷயமா இருக்கட்டும், வேற எங்க பேசினாலும் இப்படி அதை ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் இப்படி
நம்ம இருதயத்தில் பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்ப இன்னைக்கு கிடக்குற மாதிரி நிறைய மியூசிக் வச்சு ரொம்ப சவுண்ட் வச்சு நீ கத்தி துதிச்சு டம்மு டும்முன்னு போடாதபடி, அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு கத்தரை உங்கள் இருதயத்தில் பாடி நீங்க என்ன பண்ணுங்க, கீர்த்தனம் பண்ணுங்கன்னு சொன்னது போல இதை தாவீது பண்ணாரு. அவர் நிறைய இடங்கள்ல அதை பாடி 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 இந்த விஷயத்த பண்ணார். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம பாட கத்துக்கொண்டு அதன் மூலமாக நம்மளுக்கும் கத்தருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கணும் அப்படின்றத கத்து விரும்புறாங்க. அடுத்தது, your worship becomes someone else testimony. அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இங்க பவுலும் ஷீலாவும் பாடி துதிச்சுட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல? இல்ல ஜாலியா சாப்பிட்டு கையை காலை நீட்டி படுத்துக்கிட்டு பாடுறாங்களா? கிடையாது. அவங்க சிச்சுவேஷன் எப்படி? அவங்க அடிக்கப்பட்டு சிறையில கைகள் கால்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு நிலைமையில கத்தரை துதிக்கிறார்கள் அப்படின்றத பாக்குறோம். இவங்க செய்யற விஷயத்த சுற்றி இருக்கிறவங்க யாரு இருக்காங்க? அங்க இருக்க அடுத்த கைதிகள், அங்க இருக்க சேவர்கள், இவங்க எல்லாம் பாக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கையில மனமாற்றங்கள் நடக்குது. அவங்க வாழ்க்கையில எப்படி அவங்க பேப்டிசம் எடுக்கிறாங்க மனத்துல, அவங்க எப்படி கத்தரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க கத்தர் நம்மளை எதுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கத்தரை துதித்து அவ்வளவு போராட்டத்திலையும் வலியிலும் வேதனையிலும் வாதையிலும் நம்ம இருக்கும் பொழுது, இருட்டிலும் இருக்கும் பொழுது கத்தரை நமக்கு முன்பாக அவரை விசுவாசி பாடி துதித்து கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னது போல நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மளோட விஷயத்தை பார்த்து அடுத்தவங்க மனம் மாறுறதுக்கு ஏதுவா இருக்கும்னு சொல்லி இங்க ஆண்டவர் காமிக்கிற சிஸ்டர்ஸ். இது ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இது பேர் தான் கனி கொடுக்கிற விஷயம். ஒரு கனி அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், உபயோகமா இருக்கணும் அந்த கனி அப்படின்றது மாதிரி இன்னைக்கு வாசிப்போம். சங்கீதம் 40ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஆமென். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகரை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள். இன்னைக்கு கத்தர் நமக்கு நிறைய விஷயங்களுக்கு செய்தார் சிஸ்டர்ஸ். நம்ம புது பாட்டு அப்படின்ற ஒரு பாடலா மட்டும் இல்லாதபடி நம்ம ஒரு டெஸ்டிமோனியா இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கை நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அடுத்தவங்க சொல்றதையோ அதை அன்போடு அடுத்தவங்களுக்கு நம்ம செஞ்சு காட்டுற விஷயமா இருந்துச்சுன்னா அது நிறைய மக்களை கூட்டு வரும் கத்தருக்கு முன்பாக அப்படின்றத காமிக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கத்தர் விரும்புகிறார். என்னைக்குமே புலம்பி என்னைக்குமே தூச்சிட்டு என்னைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு, முறுமுறுப்புள்ள வாழ்க்கை இல்லாதபடிக்கு கத்தருக்கு முன்பாக சந்தோஷம் சமாதானமா ஆண்டவர் என்னை நீங்க நல்லதா வச்சிருக்கீங்க, ஆண்டவர் இவ்வளவு நேரம் நான் உயிரோட தான் வச்சிருக்கீங்க, சந்தோஷமா வச்சிருக்கீங்க, நல்ல புத்தியை கொடுத்துருக்கீங்க, நான் பைத்தியக்கார மாதிரி லூசு மாதிரி ரோட்ல அலையாதபடிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல புத்தி எனக்கு கொடுத்து சந்தோஷம் சமாதானமா வச்சிருக்கீங்க. எனக்கு எத்தனையோ வியாதிகள் இருந்தாலும் இதுல எவ்வளவு எனக்கு பலத்தோட வச்சு என்னை காத்து இருக்கீங்க. என்னை சுத்தி என் சொந்தக்காரங்க இருக்காங்க, என்னை சுத்தி என்னோட பெற்றோர்கள் இருக்காங்க, என்னோட பிள்ளைகள் இருக்காங்க, என்னோட எல்லாரும் சொந்த பந்தம், என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க, எனக்கா அவங்க ஜெபிக்கிறாங்க, நல்ல ஒரு நிலைமை வச்சிருக்கீங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். எருசலேமின் பாழா போன ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். ஆமென். அப்ப எவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த இடத்துல விசுவாசம் வர மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கம்பீரித்து பாடுங்க. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி என்ன பண்ணுங்க, ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். அப்புறம் எப்பவுமே ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருந்தாலும், அப்படி ஒரு சிறைப்பட்ட வேலையில அவங்க இருந்தாலும், கட்டுண்டு கிடந்தாலும் அவங்க எப்படி பாடி துதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்ப இன்னைக்கும் நம்ம கர்த்தர் சொல்லி கொடுக்குற விஷயம், நம்மளுடைய இந்த ராத்திரியில, நம்மளுடைய இந்த போராட்டத்துல, நம்மளுடைய இந்த இருட்டான வேலையில, நம்மளோட அந்தகாரமான வேலையில என்ன செய்யணும்னு தெரியாத இந்த குழம்பி கிடக்கிற இந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? துதித்து பாடுங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை உயர்த்துங்கள், அவரை பாடுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்ற இந்த விஷயத்த நம்ம கை கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது, heaven responds to the faithful worship. எப்படி இந்த பரலோகம் என்றைக்குமே உண்மையாவே கர்த்தரை துதித்து பாடுகிற அந்த பிள்ளைகளுக்காக என்னைக்குமே பரலோகமே இறங்கி வந்து அவங்களுக்காக உதவி செய்யும் அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் காமிக்கிறார். என்னன்றத வாசிப்போம். சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆமென். அப்ப
கர்த்தர் எப்படி இருக்காரு, யார் இடத்துல இருக்கிறாரு, அவங்க மனசார துதிக்கிறவங்க இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்ற அவரை புகழ்ந்து பாடி அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகாம அவர் கர்த்தரோட வார்த்தைக்கு கரெக்டா நடத்துற பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா. ஆனா சொல்றாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமா இருக்க தேவி நீ பரிசுத்த, அவர் பரிசுத்தமான தேவன் அங்க வாசம் செய்கிறார் அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். brothers and sisters. சாலமோன் இஸ்ரவேல்ல என்ன பண்றாரு, அந்த ஆலயத்தை கட்டுறாரு. அப்ப அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒன்னா துதித்து அந்த அதை டெடிகேட் பண்ணி வைக்கிறாங்க, அந்த டெம்பிள் திறந்து வைக்கிறாங்க, அந்த ஆலயத்தை திறந்து வைக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய மகிமை அந்த முழு இடத்தையும் மூடிற்று அப்படின்னு சொல்லி வசத்துல பாக்குறோம். அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி கர்த்தரை நம்ம துதித்து மனசார போற்றி அவரை வணங்கி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்யும் பொழுது அந்த இடத்துல அவர் வாசம் பண்றார். brothers and sisters, இது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பவுலும் சீலாவும் இருந்து துதித்து பாடின இடத்துல என்ன நடந்துச்சு, கர்த்தருங்க வாசம் பண்ண இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருங்க விடுதலை செய்கிறார், அங்க நிறைய விஷயங்கள் அற்புதம் அடையாளங்க செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். brothers and sisters, சரி, அடுத்தது 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆமென். எப்படி சாலமோன் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது எப்படி நடந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அப்ப அந்த மனுஷ கையினால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல இத்தனை விஷயம் நடந்துச்சு. அங்க கர்த்தர் இறங்கினாங்க, பாடினாங்க, துதித்தாங்க. அங்க கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு ஆலயம்னா என்ன, நீங்கள் நானும் தான் ஆலயம். நம்மளோட இருதயம் தான் அந்த ஆலயமா இருக்கு. இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும் பொழுது என்ன பண்றோம், கர்த்தர் வாசம் செய்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நான் என்னோட இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிறதா இருக்கட்டும், உங்களோட இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிறதா இருக்கட்டும், கர்த்தர் வாசம் பண்றது இந்த இருதயத்துல தான். brothers and sisters, அவர் கட்டட ஆலயத்துல வாசம் பண்றது கிடையாது. அவர் போய் அங்க உட்காந்து வெறுமனே உட்காந்து என்ன பண்ண போறாரு, அவருக்கு இடமில்லாமையா இருக்கிறாரு. அவர் விரும்புறது இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் வாசம் செய்யணும்ன்றதுதான். அப்ப அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும், சந்தோஷமும் சமாதானமும் பாடல்கள் நிறைந்து வசனத்தை சொல்லிக்கொண்டு வசனத்தின் பிரகாரம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், அன்பை ஊற்றி கர்த்தரின் ஆவியின் கனி அங்க ஊற்றி என்ன பண்ணணும், அந்த இருதயம் சந்தோஷம் சமாதானமா இருந்த அந்த இடத்துல கர்த்தர் இருக்கணும்னு விரும்புகிறார். சிஸ்டர்ஸ், அன்னைக்கு வேணா சாலமோன் கட்ட அந்த இடத்துல கர்த்தர் வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த ஆலயத்துல ஆண்டவர் இல்ல, இன்னைக்கு அந்த ஆலயம் நீங்க தான். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்யணும் விரும்புற அவர் வாசம் செய்யற மாதிரி அந்த இடத்த நீங்க வாசம் மிக்க ஒரு இடமா மாத்தணும் அப்படின்னா சந்தோஷம் சமாதானம் இருந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அது துதித்து பாடக்கூடிய ஒரு இடமா வச்சிருக்கணும். brothers and sisters, இதை கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்றத இடத்துல பாக்குறோம். சரி, இது மட்டும் தானா, புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆமென். ஆமென். அப்ப அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்கள் இயேசுவா பத்தி பேசணுங்க. வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஏன் ஒருத்தர் இவ்வளவு விஷயமா அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒவ்வொரு விவரமாக தெளிவாக எழுதுறாங்கன்னா அவ்வளவுக்கும் மேலானவர் அவர். அப்ப அப்பேற்பட்டவரை நம்ம எப்படி ஸ்தோத்தரிக்கணும்ன்றதை பாக்குறோம்ல மனசுல. ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்ப இவ்வளவு எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா நன்மைக்கும் எல்லா விதமான புகழுக்கும் அவர் என்ன பண்றாரு, பாத்திரதா இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். இப்பேற்பட்டவரை நீங்க மனசாலம் வாயாலையும் துதித்து உங்க உள்ளத்துல வச்சோட போற்றணும்ன்றத ஆண்டவர் விரும்புகிறார். சரி, பார்க்கலாம். அடுத்தது ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். அப்ப எப்படி இது அசைய பண்ணிடுற ஆண்டவர் நம்ம கவனிப்போம். இப்ப இந்த வசனத்துல ஆகாய வசனத்துல நம்ம வாசிப்போம். இதே மாதிரி அசைய பண்ணாரு. எங்க அசைய பண்ணாரு அப்படின்னா, பவுலும் சீலாவும் கட்டுண்டு கிடக்குறாங்க.
அவங்க சிறைச்சாலை வச்சிருக்கிறாங்க. அவங்க பாடும்போது அந்த சிறைச்சாலை அதிர்ந்தது அப்படின்றத பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சி மாதிரி வந்து அந்த சிறைச்சாலை உடைக்கப்பட்டு கங்கிலிகள் உடைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்து பாடி மனசார அவரை புகழ்ந்து அவரை ரசிச்சு அவரை உணர்ந்து அவர் வாசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கும்னா கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைக்கு அவர் வராம வேற யார் வருவா? அவர் உங்களை என்ன பண்ணிருக்காரு, தன் உள்ளத்தில் வச்சிருக்காருன்றதை பார்க்கணும் சிஸ்டர்ஸ். சரி, இது மட்டும் தான் நடந்துச்சா? சங்கீதத்துல இன்னொரு வசனம் ஒன்று இருக்கு, வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஆமென். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அப்ப இவ்வளவு விஷயம் செய்யக்கூடிய தேவனா இருக்கார். அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தன. இதே விஷயம் தான் இங்க நடக்கும். புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது பவுலும் ஷீலா இருக்க இந்த இடத்துல என்ன அதிர்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கர்த்தர் இந்த விஷயத்தை ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பண்றாரு. நமக்கு ஒண்ணுனா அவர் சும்மா இருக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி கர்த்தரை நம்ம எப்படி செய்யணும், அவரை எப்படி நம்ம துதிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தை வச்சு என்ன பண்ணணும். இது எல்லாமே பவுலுக்கும் ஷீலாக்கும் நடந்த அந்த ராத்திரி நடந்த விஷயத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியரா நம்ம காட்டுற இந்த வசனத்தின் மூலமாக அப்படின்றத பார்க்கணும். சரி, அடுத்து நம்ம ராத்திரி நேரம், நான் சொன்ன மாதிரி ராத்திரி நேரம்னா வெறும் ராத்திரி பகல் அப்படின்னு சொல்றது. ராத்திரி இப்படி சொல்ல, ராத்திரி நேரம் ஒரு அந்தகாரமான நேரமா இருக்கலாம், ஒரு போராட்டம் மிக்க ஒரு காலகட்டமா இருக்கலாம், ஒரு நமக்கு என்ன அதை செய்யணும்னு தெரியும் திக்குமுக்காடி திகைத்து நிற்கக்கூடிய ஒன்றும் தெரியாத ஒரு நேரமா இருக்கலாம். இது எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரை துதித்து அவருக்கு நம்ம போற்றி நம்ம செய்யும் பொழுது அடைக்கப்பட்டு திறக்கவே முடியாத சில கதவுகள் நம்மளோட வாழ்க்கையில திறக்கும்ன்றத ஆண்டவர் சொல்றாரு. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஏசியா 45ஆம் அதிகாரத்துல 2:4 வாசிக்கலாம். 2-4. ஏசியா 45, 2-4. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமேன். அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் பண்ற விஷயம் என்ன அப்படின்ற அவரை துதித்து பாடும் பொழுது எவ்வளவு பெரிய போராட்டத்துல காலகட்டத்துல நம்ம இருந்தாலும் என்ன இதே ஒரு 6 மாசமா இருக்கு, இதுதான் 10 வருஷமா என் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துலயும் கர்த்தர் உங்களுக்காக முன்பாக சென்று என்ன பண்றாரு, கோணானவைகளை செவ்வையாக்கவும் செய்கிறார் அப்படின்றத பார்க்கணும். நமக்காக எதையும் உடைத்து எதையும் முறித்து எவ்வளவு பெரிய தாழ்பாடுகளாக எல்லாத்தையும் முறித்து போட்டு அவரும் இறங்கி நமக்காக செய்யக்கூடிய தகப்பனா இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இது வெறும் வார்த்தையினால் ஆண்டவர் சொல்ல, ஒவ்வொரு காலகட்டங்களும் இது பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏசியா அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். இதே நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அப்போஸ்தலர் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிச்சோம்னா பேதுருவை அவரை சிறைச்சேதம் பண்ணிடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை எல்லாத்தையும் உடைத்து அந்த கதவுகளை உடைத்து என்ன பண்றாரு, அங்க இருக்க சேவர்களால் கூட அதை அடைக்க முடியாத நிலைமையை ஆக்கிடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் கஷ்டங்கள் இருந்தாலும் இருட்டான வேலை இருந்தாலும் கருப்பா கருங்கும்னு நமக்கு என்னன்னே தெரியல என் வாழ்க்கையில, இதுக்கு மேல எங்க போன்றதுன்னு தெரியல பிரதர் அப்படின்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக இரும்பு தாழ்பாடுகளை உடைக்கக்கூடியவராக இருக்கார். இது வெறுமனையாக சொல்ல, உண்மையா வார்த்தையினால் சொன்ன கர்த்தர் வார்த்தையானவர் ஒவ்வொரு இடத்திலும் நடத்திருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 107ல 16வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று. அப்ப எவ்வளவு அடைப்புகள் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் அடைத்து நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் உள்ள வராதபடிக்கு இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய தகப்பன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவர்கிட்டதான் அந்த வல்லமை இருக்கு. அவர் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு இருந்து அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு உதவி செய்யறாரு அப்படின்றத பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிப்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். அப்ப இது பிராக்டிக்கலா
ஒரு சிறைச்சாலையில நடக்கிற விஷயத்த ஆண்டவர் இங்க காமிக்கிறார். தேவாதி தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட கட்டுகளும் உடையிற மாதிரி கதவுகள் திறந்து அவங்களோட கட்டுக்கள் கலன்று போயிட்டுன்னு சொன்னது போல, இன்னைக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு நம்மளுடைய துக்கமான நேரத்திலையும், கஷ்டமான நேரத்திலையும், போராட்டமான காலத்திலும், இருட்டான வேலையிலையும், நடு ராத்திரியா இருந்தாலும் இன்னைக்கு அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது நம்மளோட விசுவாசத்தை அழிச்சிடாதபடி அதுக்கு ஒரு பலனையும் ஆசீர்வாதத்தையும் தருவேன்றதுக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் வசதி கொடுத்திருக்காரு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவர் நம்மளோட வேலை பவுலும் ஷீலாவும் எப்படி ஒன்று துய்த்து பாடினாங்களோ அந்த மாதிரி பாடி கர்த்தருக்குள் என்றைக்கும் எப்பொழுதும் ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எப்படி மணவாளன் ராத்திரி நேரத்துல வராங்க, ஆயத்தமா இந்த ஸ்திரீகள் உள்ள போறாங்க அப்படின்றத பாக்குற மாதிரி இன்னைக்கு கர்த்தரோட வருகை இருந்தாலும் அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கும்ன்றத கர்த்தர் நம்ம கத்துக் கொடுக்குற. இது ஒரு மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ் பண்ற ஒரு வேலை. ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்ச ஒரு கிறிஸ்டியன்ஸ் இப்படிதான் இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஆண்டவர் காமிக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு ஆண்டவர் அடுத்த ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கிறார். என்ன அப்படின்ற பார்க்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். இன்னைக்கு சில நேரம் நம்ம நினைக்கலாம், நம்மளோட போராட்டம் இவ்வளவு இருக்கு, நம்மளோட கஷ்டம் இவ்வளவு இருக்கு, என்னோட போராட்டத்தின் கஷ்டத்தின் வேதனையும் அப்படி இருக்கேன்னு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த வேலையில கர்த்தருக்கு முன்பாக நீங்க மனம் மாறி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்யற அந்த காலத்தை பார்த்து, அந்த நேரத்தை பார்த்து, அந்த சிச்சுவேஷனை பார்த்து உங்களை சுத்தி இருக்கவங்க மனம் மாறுவாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம படுற வேதனை, நம்ம பண்ற தப்புனாலையும் நம்ம கர்த்தர் தொட்டு மாற்றும் போது இந்த வேலையை பார்த்து உங்க குடும்பத்துல மாறுவாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க மாறுவாங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல மாறுவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரிதான் நடக்கும். இன்னைக்கு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்க நம்ம நல்லவங்களா இருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக நிறைய விஷயங்கள் கீழ்படிக்கலாம், நிறைய பேர் நம்ம தீங்கு செய்து பார்ப்பாங்க. ஆனா ஒவ்வொரு தேவன் நமக்காக நின்று அதை நடத்தக்கூடியவராக இருப்பார். அதை பார்த்து வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் சொன்னது போல நம்ம மூலமாக நிறைய பேரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரதுக்காக நடத்துகிறார் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு யோசேப்பு இருந்தார். யோசேப்பு என்ன பண்றாரு, அடிமையாக விற்கப்பட்டு கடைசி எகிப்துல பெரிய ஆளா போய் நிக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அதிகாரியா போய் நிக்கிறார். அவர் மூலமாக எத்தனையோ பேர் ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் எப்படி அவங்க உபயோகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம முறுமுறுப்பு இல்லாம கர்த்தரை ஸ்தோத்திரம் துய்த்து நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம மூலமாக நிறைய மக்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்தது ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாம். 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்தலையும் கூறவும். அப்ப இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம நடத்தக்கூடிய தகப்பனா இருக்காரு. எப்படி இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு வசனம் அந்த இடத்துல பாக்குறாலும் அவர் மனுஷனாக வந்து எப்படி இந்த விஷயங்களை செஞ்சார் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காமிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்காக எதையும் செய்ய ரெடியா இருக்காரு. நம்ம அவர் என்றைக்கும் சந்தோஷமாக முழு இதயத்தோடையும் நம்மளுடைய போராட்டமான இருட்டான அந்த வேலையிலையும் அவரை விசுவாசிச்சு நடக்கணும்ன்றதுக்கு எக்ஸாம்பிளா அவர் காட்டி கொண்டிருக்காரு. வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல இருந்து 31வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல பண்றாரு, இன்னைக்கு நம்ம முழு இதயத்தோட நம்ம இறங்கி நம்ம செய்யும் பொழுது நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொன்னது போல இன்னைக்கு அவர் நம்மள ஒவ்வொரு போராட்டத்துக்காகவும் காலத்து நேரத்திலையும் என்ன பண்றாரு, நம்ம அவருக்கு முன்பாக மாறி அவரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா நம்ம மூலமாக அடுத்தவங்களை அவங்க மாற்றி கர்த்தருக்குள்ள கொண்டு வருவார் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாதிரி ரசிக்கக்கூடாது நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. எப்ப பவுலும் ஷீலா இடத்துல அப்ப அவங்க இந்த காரியத்தை சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நாமத்தினால பேட்டில்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும்.
இதன் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க, பாக்குறவோ அவங்க துதித்து பாடுறாங்க. சிறைச்சாலை எப்படி ஆயிடுச்சு, அதிர்ந்துருச்சு, சங்கிலிகள் எல்லாம் உடைஞ்சிருச்சு. அப்ப இப்படிப்பட்ட வேலையில கர்த்தர் இங்க இருக்காரு, உங்களோடதான்ப்பா உண்மையா தேவன் இருக்காருன்னு சொல்லி உணர்ந்து கொண்டு அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவா இருந்துச்சு அப்படின்றது இந்த இடத்துல பாக்குறோம் brothers and sisters. அப்போ மிட் நைட் பிரைஸ் டிஃபீட்ஸ் ஃபியர். அதே மாதிரி ராத்திரி நேரத்துல, அதாவது நம்மளோட இருட்டான அந்த காலகட்டத்துல, நம்மளோட போராட்டத்துக்கு மத்தியத்துல, நம்மளோட கண்ணீரின் மத்தியில, நம்ம வேதனையின் மத்தியில இருக்கிற நேரத்துல ஆண்டவர் துதித்து அவருக்கு போற்றி நம்ம பாடும் பொழுது நம்மளுடைய பயம், தோல்விகள் எல்லாம் விட்டு விலகி போகுன்றதை கர்த்தர் காண்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். இது எப்ப பாடினார்னா தைரியமா இருக்க நேரத்துல பாடின விஷயம் கிடையாது brothers and sisters. எப்ப தாவீதை சவுல் தேடி சுத்திக்கிட்டு அவரோட எதிரிகளை சுத்தி பண்ணி நிக்கிறாங்களோ அந்த நேரத்துல பாடின ஒரு காரியமா இருக்கு இந்த வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அப்ப கர்த்தர் என் வெளிச்சமா இருக்காரு. லார்ட் இஸ் அவர் லைட், சால்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு எல்லாமே இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்படுவேன்? மனுஷனுக்கு என்ன செய்ய முடியுன்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்த வசனத்தை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மத்தியில நம்ம என்ன செய்யணும்னா ஒரே ஒரு விஷயம், கர்த்தரை துதித்து பாடுங்க. புலம்பாதீங்க, பயப்படாதீங்க. உங்க வாயை விட்டு எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமா வாயை திறந்து சொல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லா வலி, வேதனை, பயம் எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக போடுங்க. ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, படைச்சவன் நீங்க தானே, என்னோட அப்பா தானே நீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது, அவர் துதித்து பாடும் பொழுது, அவர் வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, மனசுல உட்கார்ந்து நம்மள ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றிக்கொண்டு முழு இருதயத்தை, உங்களோட முழு சரீரத்தை ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையா நீங்க வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த துதி, அந்த வர்ஷிப் மூலமாக கர்த்தர் உங்களுடைய பயம், உங்களுடைய வேதனை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறோம் brothers and sisters. அது மட்டுமா சொல்றாரு, அவர் வாக்கு வேற கொடுக்குறாரு, 2 வாசம் கொடுக்குறாரு. ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உடைய கூட இருக்கேன்ற ஒரு வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிக்கும் பொழுது நிறைய பேர் ஒரு ஜென்ரலா எடுத்துக்குவாங்க. இந்த வசனம் இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு பயத்துல இருக்கிறேன் அப்படின்னா என்னோட பயத்தை நான் வெளியே சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய பயம் எப்படி, நான் எந்த அளவுக்கு நான் பயப்படுறேன், எவ்வளவு ஆழமான பயத்துக்கு நான் போயிட்டு வரேன், என்னோட பயத்துல எந்தெந்த இடத்துக்குலாம் நான் பயப்படுவேன், எந்த இடத்துல நான் தைரியமா இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா கர்த்தர் அறிந்திருக்கிறார் brothers and sisters. இந்த வசனத்தை நான் எனக்கு எடுக்கும் போது எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வரும், டெய்லர் ஃபிட்ல எனக்கு வரும். இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, நீங்க ஒரு பயமான சிச்சுவேஷன்ல, போராட்டத்துல, இருட்டுல நிக்கிறீங்களா, அப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன்ப்பா, திகையாத, நான் உன் தேவன். அவரோட அதிகாரத்தை இங்க பயன்படுத்துறாரு. அப்பாவா இருக்க அவர் என்ன பண்றாரு, பராக்கிரமசாலியா, ராஜாதி ராஜாவா, அந்த சராசனை படைச்ச தேவனா இந்த இடத்துல சொல்றாரு, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. யார் பலப்படுத்துறா? கர்த்தர் தேவன், அந்த சராசனை படைச்ச தேவன் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் வலதுகிறதுனால உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷலைஸ்டா கொடுக்கப்பட்ட வசனம் brothers and sisters. மொத்தமா ஏதோ 19 கொடுத்த வசனம் கிடையாது. இன்னைக்கு நீங்க எப்படி சிச்சுவேஷன் இருக்கீங்க, எந்த வேதனையும் கண்ணீர்லையும் வேதனையில இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பார்த்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வசனம். இதை சொல்லி பாருங்க, உங்களோட வலி வேதனையை போகும். இன்னைக்கு அப்பேற்பட்ட அப்பா நம்மளோட கூட இருக்கிறாரு. உயிருள்ள தேவன், வார்த்தையின் தேவனா இருக்காரு. இன்னைக்கு அவர் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் வலியின் வேதனை, இன்னைக்கு இருட்டிலையும் நின்று நமக்காக நம்மளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தகப்பனா இருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். தாவீது பயந்தாரு, பயந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு. ஒவ்வொரு பயத்திலும் ஆண்டவர் அவர் பலனா இருக்காருன்றத பார்க்கிறோம். கர்த்தரை பிடிச்சு கொண்டார் தாவீது. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பிடிச்சு கொண்டார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விடுதலையும் அவர் கொடுக்க ரெடியா இருக்காரு brothers and sisters. தேவன் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். நமக்கு பயப்படுற ஆவியை கொடுக்கல, சோர்ந்து போகிற ஒரு ஆவியை கொடுக்கல, பலவீனமான ஆவியை கொடுக்கல, மங்கின புத்தி உள்ள ஆவியை கொடுக்கல brothers and sisters. தேவன் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கார்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி யாரு?
ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிற brothers and sisters. இந்த ஆவி எப்படி நமக்குள்ள செயல்படுது? வசனமாக செயல்படுது. நான் சொல்லிய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப இந்த ஆவி எப்படி நமக்குள்ள இருக்குதா? வசனமாக இருக்கு. இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, பைபிள்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அறிந்து, புரிந்து, உணர்ந்து நீங்க நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பயம் இருக்காது. தேவன் எப்படி இருக்காரு? பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்குள்ள நல்ல பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஆவியானவரா அவங்களுக்குள்ள உட்கார்ந்து அன்பும் தெளிந்த புத்தியும் பலனும் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் பாக்குறோம் brothers and sisters. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆவி, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, உங்களுடைய பயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கு தரத்துல. இதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்மளோட அந்தகாரத்திலையும் நம்மளுடைய போராட்டத்திலையும் நம்மளோட இருட்டிலையும் நம்மளோட நடுராத்திரியும் எப்படி பவுலும் ஷீலாவும் பாடி துதித்தாங்களோ அப்படி நீங்க கர்த்தருக்கு முன்பாக அவரை பாடி துதித்து அவரோட வார்த்தையில் கீழ்ப்படிஞ்சு வசனங்களை வாசிச்சு ஒருவருக்கு ஒரு வசனங்களை சொல்லி ஒருவருக்கு வசனங்களால் தேற்றும் பொழுது அந்த இருட்டு மாறும். அந்த இருட்டு வெளிச்சமாக மாறும். அந்த போராட்டம் நன்மைக்கு எதுவாகவும் ஆசீர்வாதமா மாறும்ன்றதுக்கு ஆண்டவர் இங்க உதாரணமா கொடுக்கிறார் brothers and sisters. இதை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆண்டவரை உணவு மனதத்தோட ஆராய்ச்சி துதிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்யறாரு அப்படின்றத பாக்குறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தில் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். அப்ப எவ்வளவு சிச்சுவேஷன் வந்தாலும் அற்புதம் நடக்க ஒவ்வொரு விஷயம் என்னன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கர்த்தரை துதித்து பாடுறதுதான். இப்படி செய்யும் பொழுது அங்க ஒவ்வொரு விஷயம் மாறுது அப்படின்றத நீங்க பாக்குறோம் brothers and sisters. அடுத்தது சங்கீதம் 42:11 வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். அப்ப எப்படி இன்னைக்கு தாவீது அவர் பாடினது போல இன்னைக்கு நம்மளுடைய ஆத்மா கலங்கி இருக்குதா? வேதனையில் இருக்குதா? திகைத்து நிக்குதா? கவலைப்படாதீங்க. தேவனை நோக்கி காத்து. அவரை நோக்கி காத்திருக்கிறதுன்னு என்ன? அவர் வசனத்தை வாசிச்சு அவர் சொன்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அவரோட ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கைக்கு மன்னிப்பு கேட்டு விட்டு ஆண்டவரை இதை பண்ண மன்னிச்சுன்னு சொல்லி அவரோட நம்ம உறவாடி கொண்டிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி கண்ணீர், வேதனை, இருட்டு, வலி ஒவ்வொரு விஷயம் மாறி போகும் brothers and sisters. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனும் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்னு சொன்னது போல நம்ம வாயில இன்னைக்கு அவர் துதி இருந்துகிட்டே இருக்கின்றது அந்த காமிக்கிறார். அதே நேரத்துல ஆண்டவர்களை பலப்படுத்துறாரு. எப்படி பலப்படுத்துறாரு வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஆமா, கத்துக்கிட்ட ஆண்டவர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படி சிச்சுவேஷனா இருந்தாலும் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர் துதித்து பாடுறாங்க அப்படின்றத காமிக்கிறாரு. பவுலும் ஷீலாவும் என்ன பண்றாங்க? துதித்து பாடுறாங்க. அங்க பாடும்போது அற்புதம் நடக்குதுன்ற பார்க்கும். இன்னைக்கு ஆண்டவங்க கத்துக் கொடுக்கிறார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த உலகத்துல வானத்து கீழே இருக்க அத்தனை விஷயத்தையும் குறித்து ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள், என்ன மாதிரி வேதனைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் கொடுத்து, ஏன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தா இருப்பாங்க. அதனால எல்லாவற்றுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குரிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் கையில இருக்கு. அப்ப எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இது நீங்க தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து நிதானித்து அதுக்குரிய காரியத்தை அதை செய்கிறார் அப்படின்றத பார்ப்போம். இப்ப நான் இவ்வளவு போராட்டத்துல இருக்கேன், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், இவ்வளவு ராத்திரி இருட்டு இப்படி இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு வந்து விடுதலை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விடுதலை உங்களுக்கு காலையில வருது அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எப்படி இருட்டான நேரத்துல இருந்தாலும் உங்களுக்கு காலையில் ஒரு வெற்றியை கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கிறோம். இந்த பவுலும் ஸ்ரீராம் நடுராத்திரில அவங்க பாடுறாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும் அவங்களுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிற தன்னுடைய ஜனத்துக்கு எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், எப்படி ஒரு வெற்றியை கொடுக்கிறார், எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் அப்படின்றத இங்க காலை நேரமாக நம்ம சொல்றோம். வாசிப்போம். சங்கீதம் 30ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்,
அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென். ஆமென். அப்ப இந்த டார்க் சீசன் அப்படின்றது வந்து, இருட்டான வேலை அப்படின்றது வந்து, இந்த ராத்திரி அப்படின்றது ஒரு டெம்பரவரி தான். அது ரொம்ப நாள் நீடிக்க போறது கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அது சீக்கிரமாக இந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் சமாதானத்தையும் கொண்டு வர்றாரு அப்படின்றதுக்காக. அப்ப அவருடைய கோபம்ன்றது ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் சொன்னது போல, இன்னைக்கு நம்ம நடக்கிற நேரம், நம்ம பார்க்கிற நேரம் வேணா ஒரு இருட்டான ஒரு காலகட்டமா இருக்கலாம். அந்த இருட்டான காலகட்டத்துல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு அவரை துதித்து பாடின பவுல் சீலா போல இருந்தோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி ஒரு அற்புதமும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கு அப்படின்றது நம்ம இங்க பாக்குறோம் brothers and sisters. புலம்பல்ல 3ஆம் அதிகாரத்துல 22-23 நம்ம வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறதற்கு கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது உண்மைதான். கர்த்தருடைய கிருபையினால்தான் இன்னைக்கு அழிந்து போகாதபடிக்கு நம்ம இருக்கோம். அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதா இருக்குதுன்னு சொன்னது போல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நமக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம அழிந்து போகாதபடி, மக்கி போயிடாதபடி கர்த்தருடைய கிருபையினாலதான் இன்னைக்கு நம்ம இருக்கோன்றத வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய விஷயம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ராத்திரியா இருந்தாலும் தயவு செய்து கர்த்தரை விசுவாசிச்சு உங்க கஷ்டத்திலையும் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள். கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக, உங்களுடைய விடியற் காலை நன்மைக்கு ஏதுவா இருக்குன்றதை ஆண்டவர் காமிக்கிறார் brothers and sisters. ரோமர்ல 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆமென். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில இருக்க இருட்டு, மோசம், அநியாயம், கேவலம், அசிங்கங்கள், விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் என்ன பண்ணுது, இன்னைக்கு எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இரவு போயிற்று. கர்த்தரை விசுவாசித்து அவரை துதித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை உயர்த்தி பாடி வசனங்கள் கீழ்ப்படிய ரெடியா இருக்க மக்களுக்கு புதிதாக ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. அந்த விடியற் காலை போல நல்ல வெளிச்சமாக கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் இருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிளா இந்த ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார் brothers and sisters. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம் சொன்னது போல, வசனத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்க. உங்க மனசுல உங்களுக்குள்ள புது வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும்ன்றது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. சரி, அதே நேரத்துல ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஆமென். ஆமென். அப்ப இப்படி இந்த மாதிரி ஒரு இருட்டான வேலையில, அந்தகாரமான வேலையில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் நமக்கு எப்படி வாழணும் அப்படின்றது பவுல் சீலா கதையின் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்படி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி அவரை துதித்து பாடி அவருக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆண்டவரை பற்றி அறிவிச்சு மகிழ்ச்சியோட ஒரு குடும்பமா இருக்கட்டும், இல்ல ப்ரேயர் பண்ற இடமா இருக்கட்டும், எங்கனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லி நம்ம அவரை வந்து அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அவரை என்ன சொல்றது தெரியல எனக்கு, அவரை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, என்ன செய்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கட்டும் சொன்னது போல என்றைக்கும் சந்தோஷம் சமாதானமா இருப்போன்றதுக்கு எக்ஸாம்பிள் அங்கே ஆண்டவர் காமிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்றத காமிக்கிறாரு. இது மட்டும் இல்ல, சங்கீதம் 96 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, இப்ப கடைசி காலத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தான் brothers and sisters. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். புது விஷயங்கள் நம்ம ஆண்டவருக்கு வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொண்டோம். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் பற்றி நம்ம அறிவிக்க ரெடியா இருக்கோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள்.
கத்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவரோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக அறிவித்து ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்றது நம்ம கடமையா இருக்கு. நீங்க போய் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம். அதை இன்னும் அதை செய்ய ரெடியா இருக்கலாம். வெளியே போய் கத்தரை பற்றி சொல்ல முடியாத ஒரு தேர்ட் பர்சனுக்கு நீங்க சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்க குடும்பத்துக்குள்ள சொல்லுங்க, உங்களோட ரிலேஷன்ஸ்குள்ள சொல்லுங்க, உங்களோட பக்கத்துட்டுக்காரங்க போய் சொல்லுங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல சொல்லுங்க. ஆண்டவரோட புகழை கொண்டு வாங்க. எனக்கு கத்தருடைய நாள் சீக்கிரமா இருக்கு, சமீபமா இருக்கு. இன்னைக்கு அவங்களும் அவங்க கத்தரை பற்றி அறிந்து கொண்டு அவங்க பாவமான வாழ்க்கையில செத்துறாதபடிக்கு அவங்களுக்கு புது உயிரை கொடுத்து கத்தருக்குள்ள அவங்கள உயிரோட கத்தருக்குள்ள கொண்டு வாங்கன்றது நம்மளோட கடமையா இருக்கு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இது கத்தர் விரும்புகிறார். இன்னைக்கு பவுல் சீலா மூலமாக அவங்க துதித்து பாடினது மூலமாக அங்கிருந்த சேவர்கள் ரசிக்கப்பட்டு ஆண்டவர் மார்களே நாங்க கத்தருக்குள்ள வரணும், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டது போல இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்க மக்கள் நம்மளை பார்த்து ஆண்டவர் மார்களே நாங்க என்ன செய்யணும், நாங்க கத்தராக இயேசு கிறிஸ்துவ நாங்க அறிந்து அவரின் சொந்த ரச்சனை நாங்க ஏத்துக்கிறோம், என்ன பண்ணணும் நம்மளை கேட்கறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கத்தர் அதை கத்துக் கொடுக்குறாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம பேப்டிசம் கொடுத்துருக்கோம், எத்தனை பேருக்கு ஆண்டவர் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை பேரோட நம்ம போராட்டத்துக்கு கலந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சு அவங்களுக்கு நம்ம விடுதலை கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கத்தர் சொல்லி கொடுக்குறாரு. இங்க வாசிப்போம். அடுத்தது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 33-34 வாசிக்கலாம். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். ஆமென். எவ்வளவு ஒரு மாற்றம் நடக்குதுல்ல. ஒரு உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்க அவங்க கத்தரை பாடி துதித்து அப்படிப்பட்ட வேதனையிலையும் நின்று செய்யும் பொழுது அங்க எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது. அங்க இருக்கவங்களும் அவங்க விசுவாசிச்சு அவங்க ஞானஸ்தானம் எடுத்து அவங்களோட அன்பா இருந்து ஒருவருக்கு ஒரு அன்பை காட்டி, நான் இன்னைக்கு ரசிக்கப்பட்டேன், கத்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ள ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த சந்தோஷம் சமாதானமா இருந்த காரியத்தை பார்க்க சிஸ்டர்ஸ், இதே நம்மளால செய்ய முடியல. இன்னைக்கு நம்மளுடைய போராட்டத்தை நம்ம புலம்புறோம். நம்ம புலம்புறத பார்த்து நம்ம கத்துறதை பார்த்து நம்ம சண்டை போடுறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி ஒரு வருவாங்க, எப்படி நம்ம கிறிஸ்துவ விசுவாசிப்பாங்க? நம்ம வீட்டுல இருக்க அசிங்கமா கேவலமா கத்தி சண்டை போட்டு நம்ம பண்ற ஒவ்வொரு காரியங்களும் குடித்து வெறித்து தவறான விஷயங்களை செய்யற நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கிற நம்மளை பார்த்து எப்படி அடுத்த வேலை பார்க்குற இடத்துலயோ இது நம்ம குடும்பம் எப்படி நமக்குள்ள வரும், கத்தருக்குள்ள வரும்? இது காரணம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தான் இருக்கோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கத்தருக்குள்ள நம்ம சுத்தி இருக்கவங்க வராது காரணம் நம்ம தான். நம்ம மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம மனைவி நம்ம நேசிக்கணும், நம்ம கணவனை நம்ம நேசிக்கணும், பிள்ளைகளை நம்ம நேசிக்கணும், ஒழுக்கமா வளரணும், கத்தருக்கு முன்பாக வசனங்களை வாசி ஜெபம் பண்ணி அதற்கு முன்பாக கத்தருக்கு முன்பாக என் கத்தர் பார்க்கற பயத்தோட காம்ப்ரமைஸ் ஆகாம நடக்கிற போது அந்த அன்பு உங்க பக்கத்து வீட்லயும் எதிர்த்து வீட்லயும் பின் வீட்லயும் நம்ம பேசிட்டு நடக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்க இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் போகும். எப்ப போகும்? நம்ம வாழ்க்கை சாட்சியாக போகும். நம்ம அன்பு அங்க போய் பேசும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த அன்பை கத்தர் காட்ட விரும்புகிறார். அந்த அன்பை காட்டு மகனே, அந்த கனியை காட்டு. அப்ப இந்த கனி எப்ப நடக்கும் நமக்குள்ள? எப்ப இந்த கனி வரும்? இந்த கனியை தேடி வரணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்ப எப்ப நடக்கும்னா நம்மளுடைய போராட்டத்திலையும் நம்மளுடைய வேதனையிலையும் இந்த அந்தகாரமான நேரத்துல ஆண்டவர் துதித்து பாடும் பொழுது இந்த வேலை வரும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு கத்தர் எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான். இப்படி போராட்டமான காலத்துல வலியும் வேதனை இருக்கிற நேரத்துல எப்படி ஒரு இருட்டானது ஒரு ஒரு வலிவுற்ற ஒரு இருட்டா இருக்கலாம், ஒரு வலி உள்ள ஒரு காலகட்டமா இருக்கலாம், நமக்கு அநியாயம் நடக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கலாம், மனுஷனோட தயவு முடிவு அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த நேரத்தில் கத்தர் நமக்காக இறங்கி செய்யணும் அப்படின்னுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம். முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காலமா இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கத்தர்கிட்ட முழுமையா நீங்க அர்ப்பணிங்க, அவரை பாடி துதிங்க. கத்தருக்கு முன்பாக இந்த போராட்டமான காலம், இந்த இருட்டான நேரத்திலையும் அவரை துதிக்கும் பொழுது கத்தர் நிறைய சாட்சிகள் மொழி எழுத்து சபையில சேர்ப்பான்னு பார்க்கணும். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள அன்பான இசப்பா, உங்க துதிக்கிறோம், உங்க ஸ்தோத்திரம் சுவாமி. அப்ப அந்த அருமையான வேளையில ஆண்டவரே எங்களுக்கு அருமையான வசனங்களை கத்துக் கொடுத்தீங்க. எப்படி உண்மை அண்டி உண்மை சேர்ந்து உண்மை துதித்து வாழணும்ன்றத சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே தேவரே, இதை செய்து அவையின் கண்களை நம்ம வெளிப்படுத்த எங்களுக்கு அறிவித்தாங்க. வேறு இடத்துல இருந்தாலும் ஆன்லைன்ல ஒன்று கூடி வசனத்தை கேட்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தும். ஆண்டவரே தேவரே, நீங்க இந்த வசனத்தை பேசி அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மனசுல போவதற்காக நன்றி செலுத்துறோம். எங்கள்கிட்ட தவறுகள் இருக்கு, எங்கள்கிட்ட பாவங்கள் இருக்கு, எங்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கு. தேவரே, நாங்க எதுலையும் ஒழுக்கம் உள்ளவர்களா இல்லப்பா. தேவரே, எல்லாத்தையும் மாற்றி போட்டு நீங்க இந்த நிறைவை கொடுங்க. ஆண்டவரே
அவளும் ஷீலாவும் பாடினது போல தேவரே, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளையும் சிறைச்சாலையில் நாங்கள் இருக்கிறது போல இருந்தாலும், சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை அத்தனை உடையும்படியாக நாங்கள் உங்களை துதித்து பாடுகிறோம்ப்பா. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். முழுமையாக இந்த நேரத்துல அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் குடும்பத்தோட தேவரை உங்களுக்கு ஒப்படைக்கிறோம்ப்பா. ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம் தேவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால அத்தனை பேர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எவ்வளவு போராட்டம், அந்தகாரம், ராத்திரி நேரம் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, அந்த நேரத்துல ஆண்டவர் உங்கள் வெளிச்சம் இங்க இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய விசுவாசம் இங்க இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய விடுதலை இருக்கட்டும் ஆண்டவரே. தேவர் நீங்க பயத்தை நீக்கி போட்டு சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுங்க. இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம படிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்கணும். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.